அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். கறந்த பால் முளை புகா, உதிர்ந்த இலை மரம் புகா, பிரிந்த மனம் மலர் புகா, பிரிந்த உயிர் உடல் புகான்றது நம்ம தமிழினுடைய வாக்கு. பிரிந்த உயிரை நாம் மீண்டும் உடலுக்குள் புகுத்த முடியாது. உதிர்ந்த இலையை மீண்டும் மரத்திற்குள் இணைக்க முடியாது. பிரிந்த மனதை மீண்டும் மலருக்குள் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம இழந்த மக்களை மீண்டும் கொண்டு வர முடியும். நாம் இழந்த குரலை நாம் மீண்டும் கேட்க முடியும். நாம் இழந்த இந்த இயற்கையினுடைய வரங்களை, இயற்கை வரங்களான மனிதர்களை மீண்டும் கொண்டு வர முடியும் என்று செயற்கை அறிவு கொண்டு சாதித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கிருஷ்ணச்சேத்தன் சார் நம்மோடு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி. உங்களை இந்த இடத்துல சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி சார். ஆதித்யா தொலைக்காட்சியின் சார்பாக, மக்களின் சார்பாக உங்களை வரவேற்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி சார். இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரத்தை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. சரி, இவர் பாடினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேப்பா, இவரை திரும்பவும் நாங்கள் பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்கமேப்பான்னு விவேக் சாராக இருக்கட்டும், மனோபாலா சாராக இருக்கட்டும், அல்லது பவதாரணி அம்மாவினுடைய அந்த குரலாக இருக்கட்டும், இவங்க எங்களை விட்டு போயிட்டாங்களே நாங்கள் எவ்வளவோ வருந்தி இருக்கோம். அவங்கள இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்களுடைய குரல்களை நீங்கள் மீண்டும் கொண்டு வந்தீங்களே, இந்த ஏஐ டெக்னாலஜின்றது என்ன சார்? ஏஐன்றது ஜென்ரலி வந்து இட்ஸ் ஒரு ப்ராட் டேர்ம். அது வந்து மெஷின் லேர்னிங்ன்ற ஒரு கேட்டகரியில் வருது. ஸோ பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா, அது ஜஸ்ட் மனுஷங்கள் மாதிரி தான். அதுவும் வந்து எது தப்பு எது சரின்ற மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் கற்றுக்குது, மனுஷங்க மாதிரி தான். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 20 to 30 minutes நம்ம யார் சிங்கரோ ஆர்டிஸ்ட்டோ யாருடைய வாய்ஸை வந்து நம்ம அதை கொடுக்குறோமோ அது வந்து அதை வந்து லேர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து அது 3ஆக பிரிக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து லிரிக்ஸ் ஆகும், இன்னொன்று வந்து பிச், அதாவது சுதி, மூணாவது வந்து டெக்ஸ்சர். அதாவது நம்ம 2 பேரும் ஒரே சுதி பாடலாம், ஆனால் உங்கள் வாய்ஸ் வேறு டெக்ஸ்சர் இருக்கும், என் வாய்ஸ் வேறு டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அதாவது அதை வந்து ஸ்பெக்ட்ரோகிராமாக பிரிக்கும். ஸோ நம்ம 2 பேர் ஒரே சுதி பாடினாலும் உங்களுடைய பேஸ் எப்படி இருக்குது, ஹைஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி இருக்குது, இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து அதெல்லாம் லேர்ன் பண்ணும். அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 முறை, ஒரு 15,000 முறை அந்த ஹோல் டேட்டாவை வந்து அது வந்து திரும்ப படித்து, அதே மாதிரி எது தப்பு எது கரெக்டு அதுக்குள்ளேயே அதை வந்து கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி படிக்க இட் ஸ்டார்ட்ஸ் டெலிவரிங் ரிசல்ட்ஸ். சப்போஸ் தமிழில் தான் சார் கற்றுக் கொடுக்கும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம்னு எங்கள் தமிழ் கற்றுக் கொடுத்தது. இதை இப்படி திரும்ப பண்ணாக்க நம்மளே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு. மகிழ்ச்சி சார். இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக எல்லாருடைய பாடகர்களுடைய இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ இந்த புதிய பாடல்களுக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? இப்போ நம்ம வந்து ஜென்ரலி ஃபஸ்ட்டு இது பண்ணணுன்னாலும் ஒரு நல்ல சிங்கர் தேவை. இப்போ நம்ம பவதாரணி மேடம் பாடுறோன்னா அவங்கள நினச்சி அவங்க பாடுவாங்க. ஓகே. அவங்களுடைய இப்போ ஒரு சிங்கர் புதுசாக எந்த ஒரு சிங்கர் பாப்புலர் ஆகுறாங்கன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. ஓகே. அந்த தன்மையினால தான் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த சிங்கருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வருது. அந்த ஐடென்டிட்டினால தான் அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி ஏஐ வாய்ஸ்க்கு ஒருத்தவங்க பாடுறாங்கன்னும் போது அவங்க ஐடென்டிட்டியில் அவங்க பாடுறது கிடையாது, அந்த சிங்கருடைய ஸ்டைலில் பாடுவாங்க. ஸோ அவங்களுடைய வாய்ப்பையோ அவங்களுடைய ஐடென்டிட்டியோ இழக்கிறது கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வந்து இவங்களுக்கு திருப்பி மக்கள் எதிர்பார்க்குறாங்க, கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அதனால தான் அவங்க வந்து ஹிட் ஆவாங்க. சார், இப்போ வந்து பாடகர்களுக்கான குரலை மீட் எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் ஆனால் நடிகர்களை நீங்கள் திரும்பவும் கொண்டு வரும்போது அதில் என்னென்ன சேலஞ்சஸ் சார் இருந்தது? ஸோ டெஃபினெட்லி இது வந்து பயங்கர சேலஞ்ச் தான். ஏன்னா வந்து பாடும்போது அவங்க ரொம்ப க்ளீனாக ஒரு சுதி, ஒரு பிக்சர், லிரிக்ன்றது ரொம்ப க்ளீனாக கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பேசும்போது அவர் வந்து அந்த மாதிரி நீங்கள் நம்ம எஸ்பெஷலி நம்ம வந்து காமெடியன்ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் சம்டைம்ஸ் டிபெண்டிங் ஆன் ஆர்டிஸ்ட் அவங்க அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம், இல்லை வாய்ஸ் மாடுலேஷனில் பயங்கர ரேஞ்ச் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ அதெல்லாம் இப்போ ஒரு பாடலில் அந்த மாதிரி அந்தளவுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் இருக்காது இல்லையா. பட் ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க வந்து அழுவாங்க, சிரிப்பாங்க, நக்கல் அடிப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டு வரணும். அவங்கள இப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குன்னு ஒரு யூனிக் இது இருக்கும் இல்லையா. இப்போ மனோபாலா சாருக்கு அவர் எப்படி ஒரு நக்கல் அடிப்பாருன்றதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு, விவேக் சாகருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு. அவங்களுடைய அந்த ஏன்னா டைமிங்கு, அந்த டைமிங்க்கு உரிய சில சவுண்ட்ஸ், அவங்க யூஸ்வலாக கொடுக்குற சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கண்டிப்பாக கரெக்டாக, ஏன்னா மக்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்க பாடுறதுக்கு ஒரு சிங்கரை வச்சு அந்த குரலை மாத்துறோம். ரைட். நடிகரை பேச வைக்கிறதுக்கு என்ன சார், யாராவது பேச வச்சு? நாங்கள் இப்போ இந்தியன் டூல என்ன பண்ணியிருக்கோம்னா, முதல்ல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி மனோபாலா சாருக்கோ இல்லை விவேக் சாருக்கோ அவங்க முதல்ல அவங்க பேசிடுவாங்க, டைலாக் பேசிட்டு
அதில் வந்து இப்போ டேரக்டர்லேருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து உட்காந்து எப்படி வேணும் அவங்களுடைய அந்த ஆர்டிஸ்டுடைய சிக்னேச்சர் டைலாக்ஸாக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்படி வேணுன்றது பக்கம் அவங்க முதல்ல டிசைன் பண்ணிடுவாங்க. டிசைன் பண்ணிவிட்டு அதை நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட் டெக்ஸ்சர் மாத்திரம். இதோடைய தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த வளர்ச்சி எப்படி பார்க்குறோம்னா, ஒருவேளை எம்ஜிஆர் சூரியனுடைய படம் அடுத்து கூட ரிலீஸ் ஆகலாம், இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருடைய படம் கூட அடுத்து ரிலீஸ் ஆகலாம். இப்படி வர்ற ஒரு படங்கள் வர்றது கூட அடுத்த காட்ட ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு நினைப்பு நீங்கள் சொன்ன உடனே ஒதுக்கியது. இப்போ நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஏஐ டெக்னாலஜி இது எல்லாத்தையும் தாண்டி சார், நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர்ஆர் சாரோட கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் அவரோடையே ட்ராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம்? நான் வந்து 2005 ஜாயின் பண்ணேன் ரங்கதே பசந்திலேருந்து. ஆல்மோஸ்ட் இப்போ 15-20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி அவர் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஏன்னோ பயங்கர நைஸ் டீம் லீடர். ஸோ அந்த மாதிரி அண்ட் கிரேட் விஷனரி. ஸோ எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்போசர்ஸ்லாம் வந்து 10 படம் பண்ணாங்கன்னா அதில் ஒரு படம் ஹிட் கொடுப்பாங்க, இல்லை ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஹிட் கொடுக்கணும் அப்படி ட்ரை பண்ணாங்க. இவர் மட்டும்தான் வரும்போது லைக் எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும், ஒவ்வொரு படமும் வந்து அடுத்தடுத்த லெவல் போகணும், அவருக்கு அவரே போட்டின்ற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் போகிறாரு. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் அவர் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே அவரே புஷ் பண்ணிக்கிட்டே போவார். ஸோ நான் சேர்ந்தப்போ கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு 8 hours 10 hours ஒர்க் பண்ணாலும் அதுக்கப்புறம் 12 மணி நேரம், அதுக்கப்புறம் 15 மணி நேரம், இப்படி ஏறிட்டே தான் போகுது. எங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை தவிர்த்து கம்மியாகிறது கிடையாது. ஸோ அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அதாவது இந்த வயசுலையும் 50 வயசுலையும் ஒருத்தர் 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்ய முடியுமா? இப்போ ஏஆர்ஆர் சார் சொல்லும் போது அவருடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த ட்ரெண்ட் என்னவோ அதுக்கு தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போ டீமும் சேர்ந்து அவரோட அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்? இல்லை, அது வந்து ஆக்சுவலி அவர் அப்டேட் ஆகுறதுவே வந்து லாட் ஆஃப் இட் இஸ் டீம் ஆல்சோ. அவர் என்னன்னா இப்போ சவுண்டுக்கு வீடியோக்கு எல்லாத்துக்குமே வந்து டீம் வச்சிருப்பாரு. அண்ட் அவங்க வந்து டெஃபினெட்லி சொல்லிட்டு இருப்பாங்க. லைக் இப்போ ஏஐ சைடில் இருந்தால் நான் சொல்லுவேன், இல்லை மியூசிக் சைடில் இருந்தால் நான் சொல்லுவேன், சார் இது பாருங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டீம்லேருந்தும் ஒவ்வொரு சைட்லேருந்தும் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வந்து அதுக்கு அவருக்கு எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்துலேயும் அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். மேக் கம்ப்யூட்டர்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் வரும்போது அந்த கம்ப்யூட்டர் வருது 2 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் இப்போவே வாங்கி வச்சிருந்தாரு. 2 வருஷம் அவர் வரதுக்கு முன்னாடியே அதை வாங்கி வச்சுட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணி அது வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஆள் சார். ஸோ உங்களுடைய இந்த கம்பெனி பிட்ச் இன்னோவேஷன் கம்பெனி அது எப்படி ஆரம்பிச்சிங்க? அதனுடைய பேஸ் என்னவா இருந்தது சார்? ஸோ இது வந்து ஆக்சுவலி டியூரிங் த பேண்டமிக் தான் நம்ம ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த டைமில் சினி ஃபீல்டு ஒர்க் எதுவும் இல்லையா, நம்ம எல்லாம் ஃப்ரீயாக இருந்தோம். ஆனால் எனக்கும் வந்து இந்த மாதிரி மியூசிக் டெக்கில் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படி ஆரம்பித்த கம்பெனி தான் பிட்ச் இன்னோவேஷன்ஸ். அதில் மெயினாக வந்து நாங்கள் மியூசிக் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, சாஃப்ட்வேர் வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். மியூசிக்கும் அப்படி தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம தமிழ் மியூசிக்கோ நம்ம இந்தியன் மியூசிக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தேவையான சில டூல்ஸ் அது இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதை வந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அப்படி ஆரம்பித்த ஒரு கம்பெனி. நம்ம மெயினாக அந்த மாதிரி ப்ளகின்ஸ் அதாவது பண்ணிகிட்ருக்கோம் பிட்ச் இன்னோவேஷன்ஸில். அது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ளகின், செகண்ட் ப்ளகின் எல்லாமே வந்து யூஎஸில் வந்து மிடி இன்னோவேஷன் அவார்டுன்றது வின் பண்ணியிருக்கு. கன்சிக்யூட்டிவாக 2-3 years அது நாங்கள் வின் பண்ணோம். அண்ட் இந்தியாவிலேருந்து வின் பண்ண கம்பெனி அதுதான். அந்த மாதிரி இப்போ நாங்கள் கண்டினியூஸ்லி டூயிங் ப்ளகின்ஸ். அண்ட் அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டைம்லெஸ் வாய்ஸஸ். நாங்கள் அந்த கம்பெனிக்கோசம் ஏஐயில் என்னென்ன நடக்குது அப்படின்னு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ அப்படி லைக் ஆரம்பித்தது தான் டைம்லெஸ் வாய்ஸஸ். ஸோ அஸ் அன் ஏஐ எக்ஸ்பர்ட், இனி ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமாவில் ஏஐனுடைய பங்களிப்பு எந்தெந்த விஷயங்களில் இருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இப்போ ஆக்சுவலி ஏஐ இஸ் த நியூ கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட் வந்து எந்தெந்த பொருளில் இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லா பொருளையும் ஏஐ வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அண்டு இது டெஃபினெட்லி வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், இந்த ஃபிலிம் இதில் தான் முதல்ல வரும். ஏன்னா இதில் வந்து தப்பு நடந்தாலும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி விஷயங்களோ அந்த மாதிரி கிடையாது இல்லையா. ஸோ இதில் முதல்ல ட்ரையல்ஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபீல்டு மியூசிக்கு என்டர்டெயின்மெண்ட் இதில் தான் வந்து முதல்ல ட்ரையல்ஸ்லாம் பண்ணுவாங்க. கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மீதி மோர் சீரியஸான ஃபீல்ட்ஸ்லாம் போகும். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபிலிம் ஃபீல்டில் வந்து
3D மாடலிங்காக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், லைக் சிஜி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வருது. அண்ட் ஆடியோவில் டெஃபினெட்லி வந்துட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் ஹெல்ப் ஆகும். அதுதான். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் எனிபடி, பட் இட் கோயிங் டு எம்பவர் எவ்ரி ஒன். இப்போ இந்த ஏஐ மூலமாக என்னுடைய வேலைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா? இல்லை நான் ஏஐ விஷயங்களை நான் கற்றுக்கிட்டா என்னுடைய வேலையை நான் தக்க வச்சுக்க முடியும்? இப்படியான கேள்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அஸ் அன் ஏஐ எக்ஸ்பர்ட்டாக அவங்க என்னென்ன கற்றுக்கணுன்றதை நீங்கள் சொல்லுறீங்க சார்? சார் பேசிக்லி உங்கள் ஃபீல்டில் என்ன ஏஐ வருது, என்னென்ன ட்ரெண்ட் இருக்குது, அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ண போடும். பயப்பட தேவையில்ல. லைக் இட்ஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் எனிபடிஸ் ஜாப். இட்ஸ் ஒன்லி கோயிங் டு எம்பவர் யூ. நீங்கள் வேணால் வந்து அதை கற்றுக்கலன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சானா அவன் உங்களை விட ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நடக்கிறவனோட சைக்கிளில் போகிறோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க. சைக்கிளில் போகிறவனோட வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. சார், இனி ஃபியூச்சர் ஆஃப் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? அடுத்து உங்களை எந்த லெவல் ஆஃப் விஷயங்களை கொண்டு போகணுன்றது உங்களுடைய? ஸோ இப்போது கரண்ட்லி நம்ம இந்தியன் 2 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் முடிஞ்சுது. அண்ட் இப்போது அடுத்து வந்து அப்கமிங் சிங்கர்ஸ் அண்ட் நார்த்தில் இருக்கிற சில சிங்கர்ஸ் எல்லாம் வந்து லைக் ப்ராப்பராக அவங்களுடைய அப்ரூவல் வாங்கி அந்த நம்ம மாடல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அண்டு ரிலீஸ்க்கு இல்லைனாலும் இந்த ஒரு அப்ரூவல் ப்ராசஸ்னு ஒன்று நடக்கும். இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை வந்து நான் வந்து ஒரு நார்த்தில் இருக்க ஒரு பெரிய சிங்கரில் மனசில் வச்சு தான் இந்த பாட்டை நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த மாடல் வச்சு நான் உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு போட்டு காமிக்கிறேன். அவர் ப்ரொடியூசர் பிடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிங்கரை வந்து அவங்க கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரூவல் ப்ராசஸில் ஒரு பெரிய பங்கு வலிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சார், இப்போ நம்ம உதாரணத்துக்கு பவதாரணி மேமுடைய வாய்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க. இப்போ நாளைக்கு வேறு ஒரு சிங்கரினுடைய பழைய சிங்கரினுடைய வாய்ஸை நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குது? அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். டேரெக்டாக அவங்கள ரீச் அவுட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணும். வேறு ப்ரீவியஸ் கண்டென்ட் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு மாடல் பண்ணும். இப்போ இறந்தவங்க இருந்தாங்கன்னா மாத்திரம் அவங்களுடைய ஃபேமிலியை கேட்டுட்டு அவங்க எஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிற அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது ட்ரிபியூட் மாதிரியோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது காப்பிரைட்ஸ் கிளைம் மாதிரியோ ராயல்ட்டி மாதிரியோ ஏதாவது போகுமா சார்? இப்போ நம்ம அந்த சாங்குக்குன்னா இப்போ யார் சிங்கர்னா அவருக்கு ஒரு பாட்டு பாடியிருந்தா எவ்வளோ அவர் சார்ஜ் பண்ணியிருப்பாரோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துட்றோம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக உங்களை மாதிரியான இன்னும் நிபுணர்கள் நிறைய பேர் வரணும். ஸோ தட் டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரலாக இருக்கட்டும், பிபி சீனிவாசனோட குரலாக இருக்கட்டும், எஸ்பிபி சாருடைய குரலாகட்டும், இதெல்லாம் நாங்கள் மீண்டும் இன்னும் புதிய பாடல்களில் கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்தை உங்களை போன்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதை நிறைவேற்றி வைக்கணும். உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றி அடைவதற்கு ஆதித்யா தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆதித்யா. ரொம்ப நன்றி. மீண்டும் இதே போல நல்ல ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி.